அறிவார்ந்த எவ்வளவோ விஷயங்கள் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது மக்களுக்கு இல்ல. இல்ல. அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ம். இப்போ வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். ம். இப்போ வந்து கோபிநாத், நம்ம நீயானான கோபிநாத் ஆமா, இருக்காரு இல்லைங்களா, ஆமா இருக்காரு. கோட்டு போட்டிருக்காரு. அதனால அவர் வெளியில எப்படி பேசுறாங்க. இப்ப அதே நேரத்துல வந்து நடிகர் அரவிந்த் சாமி ம். கோட்டு போட்டுக்கிட்டு உட்காந்து பேசுறாரு. அவர் பேச்சு எப்படி பேசுறாங்க வெளியில. இப்ப கூட அஜித் அவர்கள் வந்து ஒரு கோட் போட்டுக்கிட்டு தானே அந்த இன்டர்வியூ கொடுத்தாரு. ஓ. அது எந்த அளவுக்கு புகழ் பெற்றது. ம், ம். சோ கோட்டு போட்டாவே நம்மள அறிவாளியா பார்ப்பாங்கங்கிற ஒரு இடம் நம்ம நம்ம மனிதருக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. சோ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கோபிநாத், அரவிந்த் சாமி, அஜித் இவங்க எல்லாருமே கோட்டு போட்டதுனாலதான் அறிவாளியா இருக்கிறாங்க. அவங்க பேச்சு திறமையால இல்ல இல்ல. எங்க பேச்சு திறமையெல்லாம் இருந்தாலும் ம். வெளியில வந்து இப்ப பாருங்களேன் எப்படி இருக்கு. சூப்பரா ஆ? இருக்கு சார். புரியுதுங்களா? புரியுது. இப்ப பாக்குறப்போ ஒரு அறிவாளி அப்படிங்கிறது தெரியுதுல. ம், ம், முதல்ல வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்க. ம். முதல்ல வந்து ஆள் பாதி ஆடை பாதிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஆள் பாதி ஆடை பாதியா? முழுசா தானே போட்டு இருக்கீங்க. ஏங்க ஆ. பழமொழி எல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்ல ஆடை பாதி நீங்களா முழுசா தான் போட்டு இருக்கீங்க. ஏங்க என்னங்க இது எடுத்தோமே இப்படி எல்லாம் கேட்காதீங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ம், ம், புரியுதுங்களா? ஆள் பாதின்னா ம். ஆள் வந்து அவலட்சணமா இல்லாம, அரைவேக்காட இல்லாம. அவலட்சணமா இல்லாமன்னா உருவத்துல வந்து அத நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. ஒரு ஒரு மனிதனுக்கு உள்ள அத்தனை அம்சமும் நம்மள்ட்ட இருக்கணுங்கிறத காட்டணும். ம், ம், காட்டுறதுன்னா வெறும் அம்மனமா நின்னு இது பண்ணிட்டோம்னா எல்லாம் அருவருப்பாய் ஓடிடுவாங்க. ம். அதனால மேல வந்து ஆடை அப்படிங்கறதானே அந்த ஆடையும் அடுத்தவன் பார்த்தா நம்மளுக்கு இப்படி இல்லையே அப்படிங்கிற அறிவாளித்தனமா தெரியணும். ம், ம், ம். புரியுதுங்களா? சும்மா வந்து கோட்டு போட்டுட்டு உட்காரல.